வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, சின்ன வெங்காய சாகுபடி இப்போ ரைட்னு வச்சிருக்கக்கூடிய விவசாயம் நிறைய பேருக்கு வந்து தாள் சீக்கிரம் முத்த மாட்டுது, காய் பெருவட்டை வர மாட்டுது, அப்படியே இருக்கு. 50 நாள் 60 நாள் முடிய வேண்டிய பயிர் வந்து இப்போ வயசு 60 நாள் ஆச்சு, இன்ன வரைக்குமே வந்து தாள் பெருவாட்டு வரல, காய் பெருவாட்டு வரல ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னு விவசாயிகள் கேட்டிருக்கீங்க. இதுக்கு காரணம் என்ன, அதை எப்படி வந்து சரி பண்ணுறது, எப்போ இது மாறும் அப்படிங்கிற பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 50 நாள் டு 70 நாளுக்குள்ள முடிய வேண்டிய இந்த டிசம்பர் வெங்காயம் டிசம்பர் மாதத்தில் அதிகமான பனி இருந்ததுனால வந்து ரொம்ப நாளாக இப்போ பொருளாங்க ஆகிப்போச்சு. இப்போ இருந்து ஒரு 5 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. உங்கள் பயிர் நீங்கள் 60 நாள் இருக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா கணக்கு வச்சுக்கோங்க. வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்தா வந்து சீக்கிரம் காய் ஊறி காய் பெருவாட்டு வந்து ஆர்வடி நோக்கி பயிர் போகும். பனி அதிகமாக இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காய் ஊறாது, பெருவாட்டு எடுக்காது. எந்த அளவுக்கு ஹீட்டு அதிகமாக வருதோ அதை பொறுத்தா அதிகமான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஹீட் எந்த அளவுக்கு இருக்கும் அதை பொறுத்தா ஃபெர்டிலைசர் நியூட்ரியன் அப்டேக்கிங் ப்ராசஸ் இருக்கும். அதனால ஈல்டு நோக்கி அது போக ஆரம்பிக்கும். 50 நாள் 45 நாள் டு 55 நாளுக்குள்ள முடிய வேண்டிய இந்த பயிர் 70 நாள் ஆகி இன்ன வரைக்கும் முத்தல அப்படின்னா கண்டிப்பாக இது முழுக்க கிளைமேட்டிக்கல் கோராடனால தான் வரக்கூடியது. விவசாயிகள் நீங்கள் கவலைப்பட வேணா, ஒரு 10 to 15 நாள் உங்களோட அறுவடை தள்ளி போடுங்க, எல்லாம் நன்மைக்கு. மழை காலங்கள் முடிஞ்சு வெயில் அடிக்க வேண்டிய இந்த நேரத்தில் பனி அதிகமாக பெஞ்சோட விளைவு தான் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஆகி இன்ன வரைக்கும் நம்ம அறுவடை முடியாமல் இருக்கும். பர்டிகுலராக பார்த்தோம்னா மேற்கத்தி மாவட்டங்களில் திருப்பூர், தரவரம், பல்லடம், உடுமலை, காங்கேயம், பொள்ளாச்சி, தென் திண்டுக்கல், தேனியிலே, பழனியிலே இந்த பிரச்சனை இருக்கு. விருதுநகர் மாவட்டம், காரியாப்பட்டி அந்த ட்ராக்காக இருக்கட்டும், மதுரை மாவட்டத்தில் பர்டிகுலராக இந்த இடங்களில் இந்த வெங்காயம் வந்து இன்ன வரைக்கும் அறுவடைக்கு வராமல் விவசாயிகள் நிறைய பேர் சிரமப்பட்டு இருக்கீங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் ஃபீல்டு இந்த பிரச்சனை இருக்கிறத என்னால் உணர முடியுது. ஸோ ஒன்றும் பண்ண வேணா, நீங்கள் சல்பேட் சார்ந்த உரங்கள் கொஞ்சம் கொடுக்கறதுனால நீங்கள் கொடுத்துருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் மெச்சூரிட்டி வந்திருக்கு. இப்போ மெச்சூரிட்டி வராமல் போனதுக்கு அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஒரு 1 week 10 days அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஸோ அரைக்காய் முக்கால் காய் இருக்கு அப்படின்னா ஒரே ஈவனாக வரும்னு நினைச்சிங்கன்னா JK41 ப்ளஸ் வந்து பயோகோல்டு காம்பினேஷன் வந்து ட்ரென்ச்சிங் கொடுத்துருங்க, அதுவே போதுமானது. மேற்கொண்டு வேற எந்த உரங்களும் நீங்கள் மேலே கொடுத்து பயிரோட இதை வந்து நீங்கள் தள்ளிப்பட வேணாம் அப்படிங்கிறது இது மூலமாக சொல்லி ஆசைப்படுறேன்.